ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா எனக்கு சேது மாமாவ ரொம்ப பிடிக்கும் சாமி. என்ன எதுவும் பண்ணிடாத கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன இவ இவ்வளோ நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும், தாமரையும் யோசிக்கிறாங்க. இவ வாயிலேருந்து எப்படியாச்சும் உண்மைய வர வைக்கணுமே! எப்படியாச்சும் ஒரு சாமியார வீட்டுக்குள்ள வர வச்சு, என் வாயிலேருந்து உண்மைய வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் சேது போட்ட பிளான ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, துணி எடுக்க போறதுக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஈஸ்வரியும், சித்ராவும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த சாமியாரும் உள்ள வராங்க. "வாங்க சாமி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப "இல்ல சாவித்திரி அழுந்து கெஞ்சினதுனால தான் நாங்க அங்க வந்தோம். இல்ல நாங்க நாங்க வர்ற ஐடியாவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்ன சாவித்திரி இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? எதுக்கு நீங்க அத்தாச்சி இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இத கேட்ட ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "ஏய் ஈஸ்வரி நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இல்ல என்னோட மருமக ஏதோ செய்யாத தப்புக்கு குத்தம் அனுபவிச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்புசாமி சொல்லுச்சு. "இப்ப என்னய்யா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க புது மருமகள கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாங்க. ஐஸ்வர்யாவையும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. "உன்னோட கண்ணுல ஏதோ ஒரு பொய் தெரியுது. நீ என்ன தப்பு செஞ்சிருக்க? ஒழுங்கா உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாங்க. அத கேட்ட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்தையே சொல்லிர்றாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு, "எதுக்கு இந்த மாரி பண்ண? நீங்க உங்க 3 பேருக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. ஒழுங்கா வீட்ட விட்டு வெளிய போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.